மற்றவர் பிழிந்து வார்த்த மருந்தினால் திருக்காலத்தீ கொற்றவர் கண்ணில் புன்னீர் குறைபடா இழியக் கண்டும் இற்றைக்கு நிலைமைக்கு என்னோ இனி செயல் என்று பார்ப்பார். இற்றைக்கு நிலைமைக்கு என்னோ இனி செயல் என்று பார்ப்பார். உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன், உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் எனும் உரை முன் கண்டார். சொன்னார், பிழிந்து அப்பிய நிலையிலும் அந்த காலத்தி கொற்றவனா தலைவன், அரசன் பொருள். எனவே மற்றவர் பிழிந்து வார்த்த மருந்தினால் திருக்காலத்தி கொற்றவனார் கண்ணில் புண்ணிலிருந்து வருது நீர். அதனால் அதுக்கு பேர் புண்ணீர்னு பேர். ரத்தத்துக்கு ஒரு பேர் புண்ணீர்னு பேர். என் உடம்பில் ஒரு காயம் ஏற்பட்டால் அது காயம், அதுக்கு இன்னொரு பேர் புண். அந்த புண்ணிலிருந்து நீர் வழிகிறது, அதனால் அதுக்கு பேர் உதிரத்துக்கு புண்ணீர் என்று பெயர். புண்ணிலிருந்து வரும் நீர், எனவே உதிரம், இரத்தம், குருதி, இப்படி வேறு வேறு பெயர்கள் சொல்லப்பெறுவதை பார்க்கிறோம். எனவே புண்ணிலிருந்து வருவதனால் புண்ணீர். எனவே அந்த மருந்து பிழிந்து வார்த்த நிலையில் கொற்றவர் கண்ணில் புன்னீர் குறைபடாது இழிய கண்டு. இழிதல்னா அப்படியே ஒழுகுதல், அப்படியே மேலேருந்து கீழே வருது, ஒழுகி கொண்டே இருக்கு. இழிய கண்டு இற்றைக்கு இந்த நிலைமை. எனவே இற்றையின் நிலைமைக்கு என்னோ அவர் அந்த காட்சியை பார்க்க இன்னும் இருப்பு கொள்ள ஏதாவது செய்யணும், எப்படியாவது இந்த உதிரத்தை நிறுத்தணும். நாம் பிழிந்து வார்த்த மருந்துகள் பயன் தரவில்லையே அப்படின்னு பார்க்கிறார். அப்படியே சுவாமியை பார்க்கிறார். இனி செயல் என்று பார்ப்பார். நான் என்னதான் பண்ணட்டும் சார் அப்படியே பார்க்கிறார். அவர் பெருமானுடைய திருக்கண்ணிலிருந்து உதிரம் வழியுது, இவர் கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீர் வருது. இவரும் கண்ணீர் பெருக்கோடு அந்த பெருமானை பார்க்கிறார். பெருமான் கண்ணிலிருந்தும் அப்படியே புண்ணீர் வழிந்து கொண்டு இருக்கிறது. அப்படியே பார்த்து நான் என்னையா பண்ணட்டும், என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு தெரிஞ்சதை செய்தாச்சு, நீ என்ன செய்வது அப்படின்னு பார்த்து கொண்டே இருந்தார். பாருங்க, இந்த அருட்கருணை நோக்கத்தினால அவருடைய அறிவுக்குள்ள ஒரு 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 வார்த்தை எப்போவோ கேட்டது ஞாபகத்துக்கு வருது. அதனால தான் நம்முடைய நூல் சொல்லுகிறது, கேட்டல் நன்று. ஏன், நீங்கள் நம்ம 1000 கேட்டு வச்சுருக்கோம், தேவையான நேரத்துக்கு தேவையானது தானாக வந்து விழுந்துடும். எங்கேயோ கேட்டமே, இது யாரோ சொன்னாங்களே அப்படின்னு அந்த நேரத்துக்கு வந்துடும். எனவே ஆசிரியரிடத்தில் பாடம் கேட்ட திண்ணனாருக்கு இப்போ ஆசிரியர் சொன்ன ஒரு கருத்து அப்படியே முன் வந்து நிற்கிறது. என்ன கருத்து அப்படின்னா, உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன். நோயை தீர்க்க வேண்டும் என்றால் உற்ற நோய், ஒரு வகையால் ஒரு உயிருக்கு ஒரு நோய், அப்படி அந்த உடம்புக்கு ஒரு இடர் வருமானால் அந்த இடரை அந்த எதனால் வந்ததோ அதை கொண்டு களைய வேண்டும். இது மருத்துவ முறை. அப்போ ஊனுக்கு ஊன் இதாங்க சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் இதே தான். இப்போ மருத்துவ முறையும் இதுதான், ஊனுக்கு ஊன் என்பதும் இதே முறை தான். இப்போ அதுக்கு நீங்கள் எடுத்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு பாம்பு கடிக்கும் பொழுது அந்த பாம்பு கடித்ததனுடைய விடம் நீக்குவதற்கு மருந்துகள் கொடுக்கப்படுகிறது. அந்த மருந்து எதிலிருந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பின் விடத்திலிருந்து தான் எடுக்கப்படுகிறது.
அப்போ ஒருவர் பாம்பு கடித்து இறக்கிற நிலைக்கு போகும்போது அவரை மீட்பதற்கு எது பயன்படுதுன்னா, நஞ்சை மீட்பதற்கு இன்னொரு நஞ்சு தான் பயன்படுகிறது. விடத்திற்கு விடம் தான் மருந்தாகிறது. இது வேறு வகையாக சொன்னால், வைரத்தை வைரம் கொண்டு தான் அறுக்க வேண்டும். வைரத்தை வைரம் கொண்டு தான் அறுக்கணும். இது அடிப்படை. சைவ சித்தாந்தத்தில் சொன்னீங்கன்னா, ஆணவம் என்கிற ஒரு மலத்தை, கண்ம மலம் மாயாமலம் என்கிற மலத்தை மலம் கொண்டு தான் நீக்கியாகும். அது மலம் என்றால் இந்த ரெண்டும் மலம்தான். அப்போ ஆணவம் என்கிற மலத்தை கண்மமலம் மாயாமலம் என்கிற ரெண்டு கூட்டித்தான் அந்த ஒரு மலத்தை நீக்கியாகும். எனவே மலத்தை மலம் கொண்டு தான் நீக்கணும். இதுவும் சைவ சித்தாந்தம். இதை வேறு வகையாக சொன்னீங்கன்னா, ஆணவம் என்கிற ஒரு கட்டு, அது உயிருக்கு அறிவை தடை செய்கிறது. ஆனால் அது பேர் கட்டுன்னு பேர். இதுக்கு சைவ சித்தாந்தத்தில் பெத்தம் அப்படின்னு பேர். பெத்தம்னா கட்டு நிலை அப்படின்னு பேர். பெத்த நிலை, முத்தி நிலை என்று நூல் பேசும். அந்த பெத்தம் என்பதற்கு பார்த்தீங்கன்னா கட்டு நிலை, ஆணவ மலத்தால் உயிர்கள் கட்டுண்டு கிடக்கின்ற நிலை. சரி, இந்த கட்டை நீக்கணும், என்ன பண்ணணும்? ரெண்டு கட்டு கட்டணும். எது? கண்மம் என்கிற ஒரு கட்டும் மாயை என்கிற ஒரு கட்டும் கட்டணும். இப்போ துணியில் அழுக்கு வருகிறது. அந்த அழுக்கை நீக்க நம்ம என்ன பண்ணுகிறோம்? சோப்பு என்கிற அழுக்கை கூட சேர்த்துறோம். இப்போ சோப்பு தூள் சேர்த்துறோம். ஏன்னா பெரும்பாலும் சோப்பு போட்டு துணி துவைப்பதெல்லாம் குறைஞ்சிருச்சு இல்லைங்களா? வாஷிங் மிஷின் இருக்குது, பவுடர் போட்டோம்னா துவைச்சி முடித்து வெளியே வருது. இப்போ சோப்பு தூள் பயன்படுத்துகிறோம். அதையும் மிஞ்சி நம்ம வெள்ளாவியில் வைக்க வேண்டும் என்றால் உவர் மண் என்கிற மண்ணைத்தான் அதோடு சேர்த்தப்படுகிறது. அப்போ துணியில் இருப்பது அழுக்கு, அந்த அழுக்கை நீக்க இன்னொரு அழுக்கை சேர்த்தணும். இதுதான் சூத்திரம். அப்போ அழுக்கை கொண்டு தான் நீக்க வேண்டும். ஊனுக்கு ஊன் இதாங்க பிடிச்சார். இது எப்போ தெரிஞ்சது அவருக்கு? குருகுலத்தில் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது அவர் காதுக்குள்ளே போனது. இப்போ புத்தி தத்துவத்தில் பதிந்து கிடந்தது இப்போ வந்துருச்சு. நினச்சி பாருங்களேன். அப்படித்தான் இன்றைக்கி நாம் ஏதாவது ஒரு வகையில், நீங்கள் எந்த வகுப்புகளாக இருந்தாலும், தேவார வகுப்பு, இதுபோல் பெரிய புராண வகுப்பு, சித்தாந்த வகுப்பு, அல்லது கோயிலுக்கு போனால் அங்கே யாரோ ஒருத்தங்க ஒரு சொற்பொழிவு செய்து கொண்டு இருந்தார்கள், அதில் காதில் கேட்டோம். அப்படி கேட்கக்கூடிய ஒன்று அது பாட்டு உள்ளே போய் எங்கேயோ ஒரு பக்கம் கடந்துடும். நீங்கள் ஊன்றி கவனித்திருந்தீர்களானால் அது நெஞ்சுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிடும். எப்போ தேவையோ அப்போ டப்புன்னு வந்து வெளியே விழுந்துடும். இதாங்க அந்த கேட்டலுக்குரிய சிறப்பு. நீங்கள் கேட்கும்போது கவனக்குறைவாக கேட்பீர்களானால் திரும்பி நினைத்தால் மீண்டு வாரார். இதுதான் சிக்கல். இப்போ கேட்டிங்கன்னா மனதில் பதிஞ்சிடும். அது வாட்டுக்கு கவனமோடு கேட்டுக்கொண்டால் அது வாட்டுக்கு உள்ளுக்குள்ளே போய் தங்கிடும். எந்த நேரத்துக்கு எப்போ தேவையோ அப்போ தானாக வெளிப்பட்டு. ஒரு எடுத்துக்காட்டு சொன்ன வச்சுக்கோங்களேன், சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். தேவார பதிகங்களுடைய சிறப்புகள் அப்படின்னு அப்படியே சொல்லிக்கொண்டே வந்தோம். அப்போ நமக்கு ஒரு உழவு தொழில் செழிக்கணுமா, என்ன பண்ணுறது? நீங்கள் வாசி தீரவே பதிகம் படிங்க, உழவு தொழில் செழிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். நீங்கள் அதை ஊன்றி இருந்தால் அது உங்கள் நெஞ்சுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிடும். யாராவது உங்கள் தெரிந்த நண்பர் ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசி கொண்டு இருக்கும்போது, என்னங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படி இருக்குது, உங்கள் அந்த நேரத்துக்கு அது வரும். இல்லைங்க, ஒரு தேவார பதிகம் இருக்குது, அதை படிங்க, ஏன் வகுப்பில் கேட்ட ஞாபகத்துக்கு வரும், எடுத்து சொல்லிடுவோம். அவர் நாம் ஏதோ சொல்லிப்போம், கேட்டது சொல்லி வச்சுருப்போம், அவர் படிச்சிருப்பார், அந்த பயனை பெறுவார். ஒரு நாள் உங்களை பார்த்தோன்னு, நீங்கள் சொன்ன மாதிரி படிச்சனுங்க, எனக்கு நல்லா வந்துருச்சு. அப்போ இது மாதிரி நீங்கள் ஆழமாக ஊன்றி கேட்பீர்களானால் அது உங்கள் அறிவு புத்தி தத்துவத்தில் பதிஞ்சிடும். நீங்கள் கேட்கும்போதே கவனக்குறைவாக கேட்பீர்களானால் நீங்கள் திரும்பி மீள நினைக்கிற பொழுது நம் நினைவுக்கு அது வாராது. அதனால தான் பள்ளிக்கூடங்களில் கவனமாக படிக்கணும், கவனமாக கேளுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்? நீங்கள் நல்ல மாணவன் ஆசிரியர் பாடம் நடத்தும் போதே கேட்டுடுவான்.
அவன் புத்தகத்தை படிக்கணுங்கிறதில்ல, படிக்கிறது என்பது அவனுக்கு மீள் பார்வை தான். அது அவன் பாட்டு காதில் சொன்னதெல்லாம் அவருக்கு உள்ளே விழுந்துடும். அவனை எழுதி சொன்னீங்கன்னா புத்தகம் இல்லாமல் எழுதி முடிச்சிடுவான். இது அவன் கவனித்து கேட்பதனால. நாம் கவனிக்காததுனால என்ன சொன்னார், என்னமோ சொன்னாரியா, அதான் வரமாட்டேங்குது எனக்கு. இதுதான் நமக்கான அறிவு கவனிக்காத போது வருகிற இடர். எனவே ஊனுக்கு ஊன் என்பது பெரியவர்கள் தங்கள் அனுபவித்து சொன்ன ஒரு சொல். இன்னொரு வகையாக சொன்ன வச்சுங்களேன், நம்ம வீட்டில் குழந்தை, நம்ம காலத்தில் குழந்தைகள் வளர்ந்தும் போது மலம் கழிக்கும். அந்த மலம் கழிக்குமான அந்த இடத்த சுத்தப்படுத்துவோம். சுத்தப்படுத்திட்டு பசுவின் சாணம் கொண்டாந்து தடவி விடுவோம். அதுவும் மலம் தானே. குழந்தையின் மலம் அது பசுவின் மலம். இந்த குழந்தையின் மலத்தை நீக்கி பசுவின் சாணம் கொண்டு வந்து ஏன் மலத்தை மலத்தால் நீக்குதல். உயிரிடத்தில் இருக்குது ஆணவ மலம். அந்த மலம் போவதற்கு பசுவின் மலமாகிய சாணத்தை பக்குவப்படுத்தி திருநீராக்கி அதை நெத்தியில் பூசுகிறோம். ஏன் மலத்தை கொண்டு நீக்குதல். சைவ சித்தாந்தம் எங்கே நிற்குதுன்னு பார்த்துக்கொள்ளும். எனவே இவருக்கு அந்த இதெல்லாம் ஒரு நொடிப்பில் வருது. அப்படியே அழுது கொண்டு நிற்கிறார். என்ன செய்வதென்று அவருக்கு தெரியல. பெருமானேன்னு அவரை பார்த்துக்கிட்டே அழுது கொண்டே இருக்கும்போது அப்படியே ஒரு பொறி தட்டுகிறார். ஊனுக்கு ஊன் எனும் உரை முன் கண்டார். அதான் சொன்னார். எனவே ஊனுக்கு ஊன் முற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் எனும் உரை முன் கண்டார். அப்படியே அந்த வாசகம் அவருக்குள்ள அப்படியே எழுந்து நிற்கிறது. இதுதான் திருவருள் உதவி, உபாயம் அல்லது உதவின்னு பேர். ஏன் நாம் 1000 படித்து வச்சுருக்குறோம். தேவையான நேரத்துக்கு வரணுமே, நமக்கு வருமா? வராது. நெஞ்சுக்குள்ளே கிடக்குது. அப்படியே கை காதெல்லாம் உதறி பார்ப்போம், வரமாட்டேங்குதே. சில பேர் தடியில் போட்டு கொட்டி பார்ப்போம், எங்கேயாவது தட்டி பட்டு விழுகுமான்னு தான் பார்ப்போமே. வரமாட்டேங்குது உள்ளுக்குள்ளேயே கிடக்குது. அப்படி அப்புறம் அவர் அப்படி சொல்ல ஆரம்பிச்சோன்னே நான் சொல்கிறாரு, வந்துருச்சு பார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பலருக்கு, சில பேருக்கு எல்லாம் சொல்லி முடிக்கிற வரைக்குமே தெரியாது. ஆமாம்ல சொன்னது தான். அப்போ இதாங்க அந்த அறிவினுடைய மந்ததரம், மந்தம், தீவிரத்தரம். எல்லாருக்கும் எல்லாம் வாய்ப்பதில்லை, அதுக்கு தக்கவாறு வாய்க்கப்பெறு. எனவே ஊனுக்கு ஊன் என்கிற சொல் காதுக்குள்ளே போச்சு. எப்போ ஆசிரியர் குருகுலத்தில் நடத்தும்போது காதில் போச்சு. இப்போ பயன்படுது பாருங்கள். இப்போ அந்த குருகுலத்தில் நடத்தும்போது அவர் காதுக்குள்ளே இது போகாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு இந்த வாய்ப்பு அவருக்கு. அதனால் கேட்பதில் என்ன பயன்? கேட்ட மாத்திரத்தில் பயனில்லை. கேட்டு வைப்பீர்களா என்றாவது ஒரு நாள் நீங்கள் இந்த வகுப்பில் கேட்பதெல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு பயன் தரும். எப்போ? தேவைப்படுகிற நேரத்தில். எப்போ தேவை இருக்கு நமக்கு தெரியாது. எனவே கேட்பது எப்போதும் வீண் போகாது. அதனால தான் கேட்டல் நன்று எனைத்தாயினும் நல்லவை கேட்க. ஏதாவது ஒரு வகையில் நல்லதை கேளு. கேட்டல் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அது செல்வம் எவ்வளோ கேடில் விழுச்செல்வங்கிற மாதிரி. இது செல்வத்தில் நீங்கள் செவி வழியாக பெறுகிற செல்வம் மிகப்பெரிய செல்வம். ஏன்? குருநாதன் உபதேசிக்கிற ஞானத்தை கூட காது வழியாக தான் வாங்குறோம், மறந்துடாதீங்க. அவர் மிக உயர்ந்த ஞானிகளுக்கு சின்முத்திரையிலே விளங்கிடுச்சு. நமக்கு சின்முத்திரை விளங்கி ஓரளவுக்கு நம்ம ஒன்றும் விஞ்ஞான கலர்லாம் இல்லை, பிரளயா கலரும் இல்லை. நம்ம சகலர். நமக்கு காதில் மந்திரம் சொல்லணும், முடிஞ்சால் இன்னொரு தடவை சொல்லுங்க குருநாதா. அப்படிப்பட்ட அறிவு தான் நம்ம அறிவு. ஒரே தடவை சொல்லிட்ட டப்புன்னு பிடிச்சிக்குமா என்ன? இல்லையே. அவர் இடத்துக்கு ஏதோ கொஞ்சம் சொன்ன மாதிரி இருந்துச்சு, ஐயா இன்னொரு தடவை சொல்லிடுறீங்களா அப்படின்னு கேட்டு அப்புறம் தான் பிடிச்சி வச்சு அதையே பிடிச்சிட்டுமா என்ன அப்பப்போ பிடிப்போம். அவ்வளோதான் நம்முடைய அறிவினுடைய தரம். அப்போ இதெல்லாம் வருதுங்க.
திண்ணனாருடைய அறிவுக்குள்ளே அவர் பாடம் பயின்றது சொன்னது எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இப்போ அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, அவர் கண்முன் நிற்கிறது. ஊனுக்கு ஊன். நினைத்து பாருங்கள், ஒரு இந்த நிகழ்வு எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன் நிகழ்ந்திருக்கும் தெரியல. சிவலிங்க திருமேனியில் அப்படியே உதிரம் பாய்கிறது. ஆசிரியர் சொன்ன கருத்து நினைவுக்கு வருகிறது. நினைவுக்கு வந்த மாத்திரத்தில் திண்ணனார் என்ன செய்கிறார் பாருங்கள்.